கீத்துலு ஊட்டி குளிரான பிரதேசம் கிழட்டுங்களுக்கெல்லாம் அங்க இடமே வந்துடும். அத்தை அத்தை சந்தோஷமா போயிட்டு வாங்க. இந்தாமா 30,000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க. 30,000? ஐயோ, நாங்க ஹனிமூன் போறதுக்காக 30,000 ரூபாய் கொடுக்குறீங்களே. அத்தை, உங்களுக்கு எவ்வளவு தாராள மனசு, எங்க மேல எவ்வளவு அன்பு, உடம்பெல்லாம் சிலுக்குது. இத பாரு கீதா, நம்ம ஊட்டில இருந்து வரும்போது நமக்கு என்ன வாங்குறோமோ இல்லையோ, அத்தைக்கு மட்டும் ஒரு நல்ல பிரசன்டேஷன் வாங்கிட்டு வரணும். ஆமாங்க, அம்மாவுக்கு ஒரு நல்ல ஷால் வாங்கிட்டு வரலாம். சாலோட ஒரு கைத்தறியை வாங்கி கொடுத்துடலாம். அது அவங்களே வாங்க மாட்டாங்களா? இத பாரு, நம்ம ஊட்டில இருந்து வரும்போது அத்தை மாதிரியே ஒரு அழகான பாப்பாவை கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணலாம். ஒரு அத்தை மாப்ள, அத்தை ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. கீத்துலு, உன் காலை என் கால் மேல போட்டுக்கோ, நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். சார், இங்க ஆறுமுகம் கீதா எந்த ரூம்ல தங்கி இருக்காங்க? 101. சார், ஏதாவது ஆயிருச்சா? என்னது கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? இங்க வாயா. ஆயிருச்சா? ஆயிடுச்சு. ஆயிருச்சா? எதுக்கு அழுவுற? நீ தான் சொன்னி ஆயிருச்சுன்னு. அட, நான் இட்லி தோசை வடை ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அட போயா. யோ, இங்க வாயா. 101 எங்க இருக்கு? 100க்கு பக்கத்துல. அது எங்களுக்கு தெரியாதா? பெரிய வாத்தியாரு, போயா. கதை சொல்லட்டா? ஒரு எறும்பு உன் நெத்தி மேல வந்ததான். எப்படி வரும் கதை? அத இந்த ஆறுமுகம் சும்மா உதட்டாலே பிடிக்கிறானா? சிச்சி, கதை. புடிச்சிட்டீங்களா? ஐயோ இல்லையே, கன்னத்துல வந்துடுச்சே. புடிச்சிட்டீங்களா? இல்லையே, உதட்டுல வந்துடுச்சே. என்டர். ஏய், நோ நோ நோ, கெட் அவுட், கெட் அவுட். உதட்டுல வந்துடுச்சே. எவன்டாயமா? கொஞ்சம் இரு வரேன். யோ, யாரு அது? என்னாச்சு? நீங்க 2 பேரும் உடனடியா வரணும். ஏன், எதுக்கு? கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா மெக்கானிக் சைடுல விடுங்க. சரி. ஐயோ, ராஜேஸ்வரம்மா கார்ல வரும்போது டயர் கிழிஞ்சு கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஐயோ, அம்மாவுக்கு என்னாச்சு? அது ஏன் கேக்குறீங்க? சரி சரி, நீங்க அழாதீங்க. அத்தை கொண்டு ஆகாது. அவங்கள பார்த்தா எவனே பயப்படுவான். அவர் அவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்காரு, நீங்க என்ன ஜோக் அடிக்கிறீங்க? வாங்க போலாம். கீதா, அங்க அத்தைய பாத்துக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. நாங்க இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு காலையில போவோம். அம்மாக்கு அப்படி இருக்கும்போது நாம 2 பேரும் இங்க எதுக்குங்க? வாங்க போலாம். இத நான் கூட பேக் பண்ணி கொடுக்கறேன். அழாம போங்க. பாஸ். ஏன் குனிறீங்க? மேல இடிக்கும். அத்தை, பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு இருக்காங்க. அம்மா, என்னம்மா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? என்ன பெரிய ஆக்சிடென்ட் சொன்னீங்க, ஒரு காயத்தையும் காணோம். எல்லாம் உள்காயம், பெருங்காயம் ஆக வேண்டியது. கார்ல லாரி மோதிருச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிட்டாங்க. ஏம்மா, ஹெல்த் சென்டர் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? ஒரு சின்ன சுளுக்குதாம்மா, 2 நாள்ல சரியா போயிடும்னு டாக்டர் சொன்னாரு. அந்த ஜோசி அப்பவே சொன்னா 40 நாள்னு. கரெக்டா 42வது நாள் அடிபட்டுருச்சு. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. நல்ல வேளை நானும் கீதா ஒழுங்கா இருந்ததுனால நீங்க ஒரு அடி இல்லாம தப்பிச்சுக்கிட்டீங்க. நாங்க ஏதாவது எஸ்கு பிஸ்கா நடந்திருந்தா உங்க உயிரே போயிருக்கோம் இல்லையா? கரெக்ட். கட்டில்ல போய் உட்கார்ந்து பாலும் பழமும் சாப்பிடுங்கன்னு கீதா சொன்னிச்சு. கப்புன்னு கையோட பிடிச்சு கூட்டு வந்துட்டேன். இல்ல, இவங்க இருந்த ஆர்வத்துக்கு ஒரே நாள்ல குழந்தையோட வந்திருப்பாங்க. மாப்ள, எப்படி என் பிளான்? 1 வாரம் ஊட்டியில சந்தோஷமா இருக்க போறோம்னு போனீங்களே, ஒரு நிமிஷத்துல உங்களை பிரிச்சிங்க கொண்டு வந்துட்டேன் பாத்தீங்களா? வீணா என்கிட்ட மோதாதீங்க. வாழ்நாள் பூரா நீங்க என் பொண்ணுகிட்ட நெருங்கவே முடியாது. போக போக பாருங்க. அத்தை, ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஜோசியர் பேரை சொல்லி 40 நாள் எங்களை பிரிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் 30,000 பணம் கொடுத்து சந்தோஷமா நீங்க ஊட்டிக்கு ஹனிமூனுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லும் போதே தெரிஞ்சுக்கிட்டே இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு. அதனால ரயில்ல போகும்போதே முடிஞ்சு போச்சு. எது? அது எங்க முதல் இரவு. என்கிட்ட மோதாதே, நான் ராஜாதிரா. சித்தாப்புகளா, முதல் இரவு என்னமோ அவசரத்துல ரயில் நடந்து போச்சு. 2வது இரவு பவ்யமா கட்டில எல்லாம் அலங்கரிச்சு வீட்டுல கொண்டாடணும்னு கீதா ஆசைப்பட்டுச்சு. அதுக்காக பூ பழம் எல்லாம் சொல்லிருக்கேன். அது வந்தா மேலே விட்டுடுங்க. இன்னும் அது
இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.